வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னாக்கா 30 வயசு தாண்டியும் இன்னும் கல்யாணம் ஆகாத ஆண்களை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இவங்ககிட்ட எல்லாரும் கேட்குற ஒரே வார்த்தை, இவ்வளோ வயசாச்சு ஏன் கல்யாணம் ஆகலை, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் மனசால கஷ்டப்பட்டு இருப்பான், அவனை இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. குறிப்பாக இந்த 30 வயசு தாண்டின ஆண்கள் எல்லாருமே 90ல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. இவங்க சரியாக பொண்ணுங்களை பேசியிருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களுக்கு பேச தெரியாது, லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை தாண்டி இவங்க வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் கல்யாணம் இருக்கும், அதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடத்துக்காக இவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்திருக்காது, அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி நினைச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடித்துக்குள்ளவே அவங்களுக்கு 30 வயசு தாண்டி இருக்கும். அப்புறம் பொண்ணு தேடுவாங்க, பொண்ணு கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் தெரியாத சில பேர், அவர் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே பார்க்குறப்பெல்லாம் அவன் மனசு புண்படுற மாதிரி, எப்போ கல்யாணம் பண்ண போற, இவ்வளோ வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. தயவுசெய்து நண்பர்களே, இப்படி ஒருத்தவங்களை பார்த்தாக்கா நீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்காதீங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க, ஐயோ கல்யாணம் ஆகல சொல்லிட்டு விருப்பத்திட்டே இருப்பீங்க. அவன் உங்க எதிர்க்க சிரிப்பான், ஆனா எத்தனை முறை அவன் மறைமுகமா போயிட்டு அழுதுருப்பான் தெரியுமா? ஸோ இது மாதிரி யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா